ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நாளாவே நீ ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க. அது எப்போ நடக்கும்னு நீ ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கிறதும் எனக்கு தெரியும். இப்போதுதான் அந்த நல்ல விஷயம் சிறப்பாக நடக்கும்படி உனக்கான அற்புதத்தை நிகழ்த்தி கொடுக்க வந்திருக்கேன். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை தவற விடாமல் நான் சொல்கிறத முழுசாக கேட்டு முடி. நீ முழுவதுமாக கேட்டு முடிக்கும் அந்த நொடியிலிருந்தே நீ முன்னேறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் வந்து சேர ஆரம்பிச்சிடும். எப்போதுமே செல்வத்தை அதிகமாக செலவு செய்யவும் கூடாது, வீணாக வீண் விரயம் செய்யவும் கூடாது. அதே போல கோபப்பட்டோ சண்டை போட்டோ கத்தியோ பொருட்களை தூக்கி எறியக்கூடாது. வாழ்க்கையிலையும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவோ அல்லது பழிவாங்கும் எண்ணமோ கூட உனக்குள்ள வரக்கூடாது. நான் சொல்றதையெல்லாம் நீ கேட்டு நடக்கும்போது உன் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் அற்புத வாழ்க்கையா நிச்சயமா மாறும். உனக்கு துணையாக நான் இருந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியா சிறப்பாக வாழ வைக்க போறேன். உன் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவு கட்டி இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும்படி இந்த முருகன் செய்ய வந்திருக்கேன். உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான இன்பத்தை தர நான் வந்துட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பாராத அளவில் மிகப்பெரிய அளவுக்கு ஆனந்தப்பட போற. உனக்கு எது தேவையோ அது எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நிச்சயம் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். உனக்குள்ளேயே தான் இந்த முருகன் நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ மன அமைதியோட வாழ்க்கையை வாழ தயாராகு. என்னை வெறுப்பவர்களையும் நான் இல்லவே இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களையும் வாழ வைக்கும் இந்த முருகன் என்னை நேசிக்கும் என் செல்ல பிள்ளையான உன்னை வாழ வைக்க மாட்டேனா என்ன? கண்டிப்பா கோபுரம் போல உன்னை உயர்த்தி வாழ வைக்க தான் போகிறேன். என் தங்க பிள்ளையான உனக்கு தங்கமான வாழ்க்கையை அள்ளி கொடுத்து சிறப்பான செல்வ வளமிக்க சந்தோஷத்தையும் நிலையாக அள்ளி கொடுப்பேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. காலம் கடந்து போய்கிட்டே இருக்கே, என்ன செய்ய போகிறோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு நல்ல வழி காட்டத்தானே நான் வந்திருக்கேன். காலம் கடந்தாலும் தரமான ஒன்றை உனக்கு தந்தே தருவேன். நீ இழந்ததாக நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் மீண்டும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் வந்துட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. பசியில் இருக்கும்போது உனக்கு உணவு கொடுத்தவர்களையும், நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு உதவி செய்தவர்களையும், நீ துன்பப்படும் போது உன்னை ஆறுதல் படுத்தியவர்களையும், வியாதியில் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது உன்னை அக்கறையோடு நலம் விசாரித்தவங்களை மட்டும் நீ ஒருபோதும் மறக்காதே. இப்படி நீ கஷ்டப்படும் போது உன் கூட வந்து நின்னவங்க தான் உனக்கு உண்மையான சொந்தங்கள், நட்புகள், உறவுகள்ன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்வமே. எப்போதுமே நிமிர்ந்து நிற்கிறது தான் பலம்னும் பெருசுன்னும், வளைஞ்சு கொடுப்பதும் விட்டு கொடுப்பதும் பலகீனம்னும் தோல்வியும் நீ நினைக்க வேண்டாம். விட்டு கொடுத்து வளைஞ்சு அனுசரித்து போய் நீ நினச்ச காரியத்தை உன்னால் நடத்திக்க முடியும். ஏன்னா நிமிர்ந்து நிற்கிற வேல் கொஞ்ச தூரம் தான் போகும், வளைந்து கொடுக்கிற வில் தானே அதிக தூரம் போகும். நீ வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து விட்டு கொடுத்து போகும்போது நீயே எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றியின் உச்சத்தை உன்னால் தொட முடியும். எல்லா கவலைகளையும் மறந்து நீ மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். இனி நிச்சயமா நீயே சற்றும் எதிர்பாராத பல அற்புதங்களை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தரேன். இன்னையிலிருந்து நீ தொட்டதெல்லாம் துலங்கும் பொன்னாகும். உனக்கு நல்ல வருமானமும் சேமிப்பும் உண்டாகும்படி இந்த முருகன் உன்னை செல்வ செழிப்பில மிதக்க வைக்க போகிறேன். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது என்ன கஷ்டம் வந்தாலும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வருதுன்னா அது நான் கொடுக்கும் சோதனைகள் தான்றதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். சோதனைகளை தாண்டி என் அப்பன் முருகன் என்னை வாழ வைப்பாருன்ற நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா. கண்டிப்பா இந்த வேல்முருகனை உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை உண்மையாக நம்பும், என்னை உண்மையாக நினைக்கும், என்னை உண்மையாக வணங்கும் யார் வாழ்க்கையிலையும் பயமும் கவலையும் இருக்காது என் செல்வமே. நானும் உனக்கு எத்தனையோ முறை வந்து எத்தனையோ மனிதர்கள் ரூபத்தில் வந்து
பயப்படாத, கவலைப்படாத, நான் இருக்கேன்னு ஆறுதல் சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பாக நடந்தாலும் உடனே நீ கவலைப்படுற, பயப்படுற. எதிர்மறையான எண்ணங்கள் வரும்போதெல்லாம் என்னுடைய வேல்மாறலை படி, என் வேலை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தும் என் எண்ணத்தின்படி, என்னுடைய செயலின்படி, என் திட்டத்தின்படி, என் தீர்மானத்தின் படிதான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ எதை செய்வதாக இருந்தாலும் அதை சரியாக அர்ப்பணிப்போடு சிறப்பாக செய்ய பழகு. கண்டிப்பா உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை இந்த முருகன் நிறைவேற்றி கொடுத்துருவேன். வாழ்க்கை உனக்கு எவ்வளவு வழிகளை தருதோ, எவ்வளவு தோல்விகளையும் கஷ்டங்களையும் கொடுக்குதோ, அதே அளவுக்கு வெற்றிகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் கூட கொடுக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. இழந்ததையே நினச்சி கவலைப்படாம இனி வரக்கூடிய வெற்றியை எதிர்கொண்டு வாழ தயாராகு. உனக்கு துணையா இந்த முருகன் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? எல்லாமே சரியாயிடும். என் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் என்னை விட்டு விலகி போயிடுன்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா. உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல உனக்கு வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. நம்பிக்கையோடு நீ இருந்தாதான் நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வழிகளை நான் உனக்கு காட்டுறேன்றதே உனக்கு புரிய வரும். நம்பிக்கையின் மூலமாக தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றுறதுக்காகவே இந்த முருகன் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் யாருமே உனக்கு துணையாக இல்லைன்னு நினைக்காம நான் உன் கூடவே தான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தியே தீருவேன். என்னை நம்பும் உனக்கு எந்த விதத்திலும் தோல்வி வராது என் செல்வமே. மனசார முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் மனசுல பயமோ கவலைகளோ குப்பைகளாக தங்க விடவே மாட்டேன். இந்த வேல் வைத்த முருகன் உன் நெஞ்சுக்குள் இருக்கும்போது தோல்வி உன்னை நெருங்கவே நெருங்காது. என்ன நினைக்கிற உன் மனசை தெளிவுபடுத்தி எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விலக்கி வச்சு நான் வழிகாட்டுவேன். நம்பிக்கையோடு வாழும் உனக்கு உன் வாழ்க்கைக்கு ஒளிகாட்ட நான் வந்துட்டேன். உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் விலகி உன் மனசுக்கு அமைதியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையும் முயற்சியும் செய்யும் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சே தீரும். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வேண்டுதல்கள் நிறைவேறாதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. உண்மையாக நீ என்னை நம்பி வணங்கி வேண்டும் போது இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் மனசுக்குள்ளே நான் இருந்தேன்னா உன் வாழ்க்கை பாதை தானாகவே திறந்துரும் என் செல்வமே. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க யாரும் ஒருபோதும் தோத்து போனதா சரித்திரம் கிடையாது. இந்த முருகன் என் அருளின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தி என் வேலின் மூலமாக உனக்கான சக்தியை கொடுக்க போகிறேன். எப்போது கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா முருகான்னு என்னை கூப்பிட்டினாலே உன் நம்பிக்கைக்காக நல்வாழ்க்கையை தர நான் ஓடி வந்துடுவேன். நல்ல எண்ணங்களோடு இருக்கும் உனக்கு என் அருளும் ஆசீர்வாதமும் மிகப்பெரிய அளவில் கிடச்சி உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறியே தீரும். பொறுமையோடு நம்பிக்கையோடு வாழும் யாரையும் இந்த முருகன் கைவிட மாட்டேன்னு உனக்கு தெரியும் அல்லவா? நீ மனம் தளரும் போதும் சோர்ந்து போகும்போதும் கூட முருகான்னு என் பேரை சொன்னீன்னா உன் நம்பிக்கைக்காகவே நான் ஓடி வந்து உனக்கான வெற்றியை கொடுத்துருவேன். வேல்முருகா வேல்முருகான்னு கூப்பிடுற உனக்கு வெற்றி வந்து சேரும்படி நான் செய்ய தான் போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது இனி இருள் என்பதே உன் வாழ்க்கையில் இருக்க முடியாது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காக உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துட்றேன். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நீ மனசை தளர விடக்கூடாது. என்னை நம்பி ஒருபடி நீ முன்னால் போய்கிட்டே இரு. உன் பயத்தையும் கவலைகளையும் அகற்றும் சக்தி கொண்ட இந்த முருகன் என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உன்னை காப்பாற்றி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் மனசு குழப்பமாக இருக்கும் நேரங்களில் எல்லாம் இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டீன்னா உனக்கு தானாகவே மன அமைதி வந்து சேரும். நம்பிக்கை கொண்ட மனிதன் வாழ்க்கையில் எந்த இருளும் நிரந்தரம் கிடையாது என் செல்வமே. இப்போது உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் நாளையிலிருந்தே உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும்.
வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் போல தான். இப்போ நீ ரயில் பயணமோ பேருந்து பயணமோ செய்வது போல அந்த பயணத்தில் நீ போகும்போது பேருந்து வர தாமதமாகலாம், அல்லது ஏதாவது ஒரு சோதனைகள் வரலாம். அதே போல தான் வாழ்க்கையிலையும் நீ பயணம் செய்யும்போது சில பிரச்சனைகளும் தடைகளும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும். ஆனாலும் நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? ஒவ்வொரு தடையையும் நீ கடந்து போவதற்கு உனக்கு துணையாக நான் இருந்து தைரியத்தை கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போதே நல்ல எண்ணத்தோடு தொடங்கு. இன்னைக்கு கூட இன்றிரவு தூங்கும்போது வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகான்னு என் நாமத்தை சொல்லிட்டு நீ தூங்குனினா நாளைய நாளை உனக்கு நல்ல நாளாக நான் மாற்றி கொடுப்பேனேன் செல்வமே. மனசில் இந்த முருகன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னால எல்லா சிரமங்களையும் சிக்கல்களையும் சுலபமாக கடந்து வந்துட முடியும். தேவையில்லாமல் உனக்குள்ள நீயே பயத்தை உருவாக்கி கொள்ளாதே. உன் பயத்தை போக்கி என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கும் சக்தியை கொடுக்குறேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரும். முயற்சி செய்யும் மனிதனை இந்த முருகன் எப்போதும் ஆசீர்வதிப்பேன்னு உனக்கு தெரியும் அல்லவா? என்னை நம்பி நீ முயற்சி செய். தோல்வி வந்தாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்வேன். தோல்வியை எல்லாம் ஒரு பாடமாக ஒரு அனுபவமாக நினச்சிக்கிட்டு கற்றுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் எப்போதும் பொறுமைதான் மிகவும் முக்கியமானது. சில நேரங்களில் நீ நினச்ச விஷயம் உடனே நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக நம்பிக்கை விட்டுட வேணாம். இந்த முருகன் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் போது நீ எதிர்பார்த்தது சரியான நேரத்தில் நிச்சயம் சிறப்பாக நடக்கும்படி நான் செய்வேன். வாழ்க்கையில் சில நேரத்தில் எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு பாதை தெரியாமல் போகலாம். அப்படி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கும் சமயங்களில் சூழ்நிலைகளில் மனசை அமைதியாக்கிக்கிட்டு இந்த முருகனை நினச்சினா நானே உன் உள்ளத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பேன். அந்த நம்பிக்கை உன்னை முன்னே செல்ல வைக்கும் சக்தியாக இருக்கும். என்னை நம்பி முயற்சி செய்யும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் வழிகாட்டுறேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னா தைரியமும் பொறுமையும் அவசியமேன் செல்வமே. இந்த முருகனின் கையில் இருக்கும் வேல்தான் உனக்கான தைரியத்தை கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலை தைரியத்தின் அடையாளமாக ஞாபகம் வச்சுக்கோ. பயம் வரும்போதெல்லாம் இந்த முருகனை மனசில் நினச்சி உறுதியாக வணங்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் உன்னால் கடந்து வந்துட முடியும். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு ஒரு புதிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் நேற்று நடந்த தவறுகளையும் யோசிக்க வேண்டாம், இன்னைக்கு நடந்த விஷயங்களையும் நீ யோசிக்க வேண்டாம். எதையும் யோசித்து மனசை தளர விடாமல் நாளையிலிருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நாளையிலிருந்து நம்மால் நல்லதை செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட இந்த இரவு பொழுதை கடந்து வா. முருகனை நினச்சி நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும்படி நான் செய்வேன். உனக்கு மனசுக்கு உற்சாகத்தை கொடுத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர நான் வந்த பிறகு உனக்கு என்ன கவலை? மனசு சோர்வாக இருக்கும் நேரங்களில் நம்பிக்கை மிகவும் முக்கியமேன் செல்வமே. வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரியாக இருக்காது. கஷ்டம் வருதுன்னா அது கஷ்ட காலம், அது முடிஞ்ச பிறகு சந்தோஷ காலம் வரும்னு நம்பு. இந்த முருகன் மீது நம்பிக்கை வைக்கும் உனக்கு எல்லாவற்றையும் தாண்டி மகிழ்ச்சியை கொடுத்தே தீருவேன். வாழ்க்கையில் பல தடைகள் வரலாம், ஆனால் அந்த தடைகள் தான் உன்னை பலமாக மாற்றும் விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை நம்பி முயற்சி செய்யும் உனக்கு எல்லா சோதனைகளையும் சரி செஞ்சு நல்ல அனுபவத்தை நான் கொடுக்குறேன். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நீ வெற்றி பெறுவதற்கான நல்வழிகளையும் நானே காட்டுறேன் செல்வமே. நல்ல எண்ணம் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த முருகன் நான் உருவாக்கி தருவேன். என்னை நினைக்கும் உன் மனசு எப்போதும் நல்ல எண்ணங்களால் நிரம்பி வழியும்படி பார்த்துக்கோ. கெட்ட எண்ணமோ தீய பழக்க வழக்கங்களோ உனக்கு வராத அளவுக்கு, உனக்குள் வராத அளவுக்கு நீ கவனமாக இருந்துக்கோ. ஒரு மனிதன் எல்லா விஷயங்களையும் தனியாகவே செஞ்சிட முடியாது. சில நேரங்களில் தெய்வத்தின் துணை வேண்டும். அப்படி உன் அப்பன் தெய்வமாகி இருக்கக்கூடிய இந்த முருகனை நீ நம்பும்போது நானே உனக்கு மன உறுதியை கொடுத்து மகிழ்ச்சியை வரவழைப்பேன். என்னை நம்பி வாழும் உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை இனி அழகாக மாறப்போகுது.